பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விரும்புவாரில்லையே விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கீதம் 34 வசனங்கள் 11 முதல் 22 முடிய. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபிஷேகிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிரைஸ் தி லார்ட். உன்னதரான கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நாளிலும் 34வது சங்கீதத்தின் பிற்பகுதியை தியானிக்கும்படியாய் சர்வவல்லமையுள்ள தேவன் கிருபை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதத்தின் 11வது வசனத்திலே இப்படியாய் தாவீது ஆரம்பிக்கிறதை குறித்து இங்கே பார்க்கிறோம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தர் சாங்கிப்படுவதா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உலகத்திலே நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிற நல்ல மனிதனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மனிதன் தேவ சமூகத்திலே, பிதாவுடைய சமூகத்திலே பரிசுத்தவானாய் காணப்பட்டு நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய்
தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறான். தர்மையான தியான வேளையிலும் இந்த சங்கீதத்தை தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாயிருக்கும்படி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் நீதிமானாக்கும்படி, நீதிமானுக்குள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி உன்னத தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் ஆண்டவரே, என் ரத்தத்தால் என்னை கழுவுமையா, பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி அவரிடம் கேட்கும் பொழுது அவர் ரத்தத்தினாலே நம்மை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று யோவான் 1:7 யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டதான ரத்தம் நமது மீட்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம், பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ரத்தத்தினால் இப்போ கழுவப்படும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் இனி பாவம் செய்வதில்லை, அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், நீதிமான்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொன்னால், இதோ நீதிமான்களுக்குள்ள உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் நீதிமானாய் மாறும் பொழுது சத்துருவானவன் அந்த மனிதனுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்ற வாக்குத்தத்தமும் உண்டு. அவனுடைய வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள் வந்தது. தேவனாய் கர்த்தர் சொல்லல் காற்றிலே வந்து அவனை விடுவிக்கிற நல்ல தேவனாக இருந்தார். கதிரவசாகிப்படுவதாக. நீதிமான் கைவிடப்பட்டதில்லை, நீதிமான் சந்ததியும் கைவிடப்பட்டதில்லை. கதிரவசாகிப்படுவதாக. உலகத்தை எல்லாம் நோக்கி பார்க்கிற கர்த்தர் நீதிமான்கள் மீது ஒரு நோக்கத்தோடு அவர் நோக்கி பார்க்கிறார் என்று தாவீது சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட சங்கீதத்திலே 15வது வசனத்திலே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கர்த்தர் நீதிமான்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உடனடியாக கேட்கிறார். உபத்திரவங்கள் ஆயிரங்கள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் உடனே விடுவிக்கிறார். நீதிமான் கூப்பிடும் பொழுது உடனே வந்து உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிற காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தர் பிரசனாயப்படுவதாக. ஆம், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது நெருங்குண்ட இருதயங்களாய் அவர் கூப்பிடுவது கர்த்தர் சமீபமாக இருந்து நெருங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிற தேவன். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நீதிமானை கர்த்தர் தாமே நித்திய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இதோ ஆண்டவருடைய சிங்காசன தீர்ப்பின் போது, வெள்ளை சிங்காசன தீர்ப்பின் போது வலது பக்கம் உள்ளவர்கள் நீதிமான்கள் என்று குறிப்பிடப்படுகிறதை குறித்து மத்தேயு 25வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் பிரசனாயப்படுவதாக. நீதிமான்கள் பரலோக ராஜ்யத்தை சூழ்ந்திருக்கிறவர்கள், அவர் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி, நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி, உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெற்று வாழும்படி, நீதிமான்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவ சமுத்திர ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி தேவ சமுத்திர ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையும் மகிமையும் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, பரிசுத்த ராஜாவை மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, தாவீதுக்கு வந்த துன்பங்கள் அநேகமாக இருந்தது. ஆண்டவரே, கர்த்தாவே, மரணத்துக்கு சமீபமாக இருந்து மரணத்துக்கு தப்புவிக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் பரிசுத்த ராஜாவாகிய அபிமலேக்கு தகப்பனை ராஜா அப்பா தகப்பன் வசத்தில் மாட்டிக்கொண்டாலும், சவுலுக்கு பயந்து அபிமலேக்கு மாற்றிக்கொண்டாலும் தேவனத்தை தப்புவித்தீர், தாங்கிய நீர். கர்த்தாவே, தேவனாயத்தை கூட இருந்தீர். நீதிமானுக்குள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தாவீது சுதந்திரிக்க பண்ணினீர். ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை தேவனாய் கர்த்தர் இதனாலும் கர்த்தாவே, பரிசுத்த ராஜாவை மகிமை தேவனாயத்தை தயவோடு எங்களை இறங்கும்படி, இந்த காணொலியிலே கர்த்தாவே, இந்த தியான வேளையிலே பங்குபெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி, நீதிமானுக்குள் ஆசீர்வாதங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ரத்தம் கழுவட்டும் ஐயா, பரிசுத்தமாக்கட்டும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாய், நீதிமானுக்குள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய், கர்த்தாவே தகப்பன் எல்லா உபத்திரவத்திலும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விடுதலையின் தேவன் இதனாலே விடுதலையின் சகப்பனை பரிசுத்த ராஜா பார்த்த வார்த்தையை கர்த்தர் கூறுவீராக. ஆண்டவர் விடுதலை உண்டாவதாக. சிக்கல்கள் நெருங்கி வருகிறதான கர்த்தாவின் நெருக்கங்கள், தகப்பனை பரிசுத்த எல்லா உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர்கள், துக்கங்கள் மறைந்து போவதாக.
துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வாசிப்படி கர்த்தாவினால் ஒரு புதிய சந்தோஷத்தை, ஒரு புதிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதே, திகையாதே, உன் தேவன் சொன்னீங்களாப்பா. தகப்பனை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் சொன்ன கர்த்தருடைய சமூகம் இந்த நாளிலும் கர்த்தாவே தேவ சகாயம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து தாங்கும்படி ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. சர்வவல்லவர் மகிமையப்படுவீராக. சகல துதிகான மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இதனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமையற்ற இயேசு விசேஷ கிருபையும் பரிசுத்த ஆவியின் சிநேகியும் ஐக்கியம் வழிநடத்தலும் நம்மளுடைய போதிக்கிருப்பதாக. ஆமீன். God bless you.